இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா? அடிக்கடி நிறமாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா? அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கொள்கையா? அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர், வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. நம்ம எல்லையும் கடன்காரனாக்கிட்டார். ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம், இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் டிடிவி குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஆண்டிப்பட்டி நகரமே அதிருது. வர்ற வழியில மக்கள் வெள்ளம், மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர். ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆரவாரமே சாட்சி. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய கழக வேட்பாளர்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய திரு எஸ்.சி.கே. ஜக்கையன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல போடி நாய்க்கர் சட்டமன்ற தொகுதியில் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திரு ஏ. லோகிராஜன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 3 தொகுதியில் நாம் கழக வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். 3 பேருக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் சார்பாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் பெரியகுளத்தினுடைய போட்டியிடுகின்றார் டாக்டர் கே. கதிர்காமு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். கழக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்கள். கூட்டணி வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த 4 வேட்பாளரை வெற்றி பெற செய்து தேனி மாவட்டம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற அந்த இருவரும் தலைவருடைய ஆசியோடு 4 பேர் வெற்றி பெற்று தேனி மாவட்டம் அதிமுக கோட்டை நிரூபிங்களா? இன்றைய தினம் இங்க நம்முடைய தேனி மாவட்டம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருது முல்லை பெரியார் அணை. இன்றைக்கு நான் ஒரு விவசாயி, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கே நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த விவசாய தொழில் என்பது ஒரு கடினமான தொழில். விவசாயி விவசாய தொழிலாளி இரண்டும் 2 கண்ணை போன்றது. ஆக இந்த 2 ஜீவன்களும் இரவென்றும் பகலென்றும் மழை என்றும் வெயிலையும் பாராம ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே உழைத்து மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. அப்படி இந்த தொழில் ஏற்றம் பெற வேண்டும், தொழிலை ஈடுபட்டுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அதிமுக அரசு நிறைவேற்றி வந்தது. பல்வேறு திட்டங்கள். முல்லை பெரியார் அணை அம்மா இருக்கும் போதே சட்ட போராட்டம் நடத்தினாங்க. 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டது. அணையை பலப்படுத்தின பிறகு
142 152 அடியாக அந்த நீரினுடைய அளவை உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அணையை பலப்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்தோம். அதற்காக டெண்டர் விட்டோம். 8 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு பணியை துவக்கணும். அந்த அணையின் கரை ஓரமாக இருக்கிற மரங்களை வெட்டுகின்ற பொழுது கேரள அரசு நம்முடைய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதோட கட்டுமான பொருட்கள் கொண்டு போக வேணும். ஒன்னா அங்க இருக்கிற படகின் மூலமாக கொண்டு போக வேண்டும், இல்ல வனத்துறையின் மூலமாக கொண்டு போக வேண்டும். ஆக கட்டுமான பொருட்கள் கொண்டு போவதற்கு கேரள அரசு அனுமதிக்கல. அதனால முழுமையான பணி செய்ய முடியல. இருந்தாலும் நான் தொடர்ந்து கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினேன். மரியாதைக்குரிய அங்க இருக்கின்ற முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம் இந்த நீர், உடலுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். அப்படிப்பட்ட தண்ணீரை எங்களுடைய மக்களுக்கு தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். அந்த அணையை பலப்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் பணி செய்ய இந்த கேரள அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். பரிசீலிக்கலாம் சொன்னாரு. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக இன்று இதெல்லாம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில் இருக்குது. திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி இருக்குது. இதுவரை இன்றைய முதலமைச்சர் இங்க இருக்கின்ற விவசாய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கேரளா செல்லல. அங்க இருக்கின்ற முதலமைச்சரை பார்க்கல. பார்த்து பேசி இருந்தா நமக்கு இந்த அணையை பராமரிச்சு 142 152 அடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்த்திருக்கலாம். செஞ்சாரா? கூட்டணி வேணும். அதன் மூலமா ஆட்சி பிடிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இங்க இருக்கின்ற விவசாயிகள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கூட்டணி வைத்திருக்கின்றீர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பேச பேச குறுக்கு பேசுறீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் நினைத்திருந்தால் விவசாய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் தோன்றி இருந்தா உடனடியாக இன்னைக்கு கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசி இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். செஞ்சாரா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் மீண்டும் வேணுமா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பிரச்சனை நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கேரள அரசு அங்கே பக்கத்தில் ஒரு அணை கட்டணும் இன்றைக்கு குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக அரசு இருக்கின்ற வரை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்காம நிராகரிச்சுட்டு வந்தோம். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி சிந்திக்கவும் இல்லை, அதற்கு தேவையான நடவடிக்கையும் எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு டெண்டர் விடப்பட்ட பணியை உண்மையிலேயே இந்த தேனி மாவட்ட மக்கள் அக்கறை இருந்தால், 5 மாவட்ட மக்கள் அக்கறை இருந்தால் நாங்கள் கொண்டு வந்த அந்த பராமரிப்பு திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு 152 அடி உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நீரினுடைய அளவை உயர்த்தி இருக்கலாம். செஞ்சாரா? அப்படிப்பட்டவருக்கு ஓட்டு போடலாமா? அவர் முதலமைச்சர் ஆக்க விடலாமா? இன்றைய தினம் இங்கே அம்மா இருக்கின்ற பொழுது பெண்ணிக்கு அணை கட்டினார். எங்கேயோ இருந்து வெளிநாட்டுக்காரர் ஒருவர் வந்து நம்முடைய மாவட்ட மக்கள் மீது பாசம் கொண்டு அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் அணை கட்டினார். அவருக்கு மாண்புக அம்மா அவர்கள் மணிமண்டபம் கட்டி கௌரவித்தார்கள். இந்த திமுக காரரு வெளிநாடு போய் அங்க சிலை திறப்பதா சொல்லி அதுக்குண்டான பணத்தை கட்டாம புறக்கணிச்ச முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்துட்டா ஸ்டாலினுக்கு லாபம் வந்துடும். இந்திய எதிர்ப்பு, மொழி கொள்கை, மாநில உரிமை எதையாவது ஸ்டாலின் செஞ்சிருக்காரா? எப்ப இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி,
மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால் வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா? அடிக்கடி நிறமாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா? அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார். யாருன்னு தெரியும்? இந்த மண்ணிலே இருந்தவர் வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல. நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, விவசாயி, நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவர் தான் அரசு பள்ளி படித்தார்கள். அந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சிருக்குது. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயிகளுக்கும் சரி, விவசாய தொழிலாளிக்கும் சரி, ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? இன்னைக்கு கொரோனா காலம் 1 வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, திறக்கல, வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக 1 வருஷம் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில எண்ணெய், சக்கரை எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 1 வருஷம் கொடுத்தோமா இல்லையா? ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்பொழுது தைப்பொங்கல் வந்தது. கிராமத்திலிருந்து நகர வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று தமிழுடைய சிறப்பான பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் மாமா கொடுத்தோமா இல்லைங்களா? எப்ப ₹1 வருமானம் கிடையாது, டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் ₹1 இல்லாம ஆட்சி செய்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்திய திருநாட்டிலேயே இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இந்த பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு
சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். அப்ப கூட நம்ம கடன் வாங்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் இருக்கு. உதாரணம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மனச்சோறு இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவருக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா ஆன்லைன்ல கல்வி பயின்றாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதுறாங்க, பட்டம் பெற்றாங்க. அந்த மாணவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது இந்த ஆட்சியில் பிரச்சனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, எல்லா அணையும் வறண்டு போச்சு, அதே போல நிலத்தடி நீர் வற்றி போச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விவசாயிகள் பாதிக்கூடாது என்பதற்காக வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எதுவும் இல்ல, ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல புயல், வெள்ளம், பேரிடர் டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது. அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு கொரோனா 4 வருஷத்துல அதிமுக ஆட்சி செய்ய அதிமுக பல்வேறு சோதனைகளை பார்த்தது. வறட்சி, புயல், கொரோனா அத்தனை வென்றெடுத்து சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய நிலை என்ன? 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. தமிழகத்தை 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. அந்த 73 அரசாங்கமும் 2021 வாங்கி கடன் 4,85,000. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கி கடன் 5 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 73 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன சிறப்பான அரசாங்கமா? நம்ம எல்லையும் கடன்காரனாக்கிட்டார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து, ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? எதுவுமே இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் ஸ்டாலின். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எதுல முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் மாநிலம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் வந்தீங்க, மரியாதைக்குரிய டிடி அவர்கள் பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாம் கேட்டீங்க. இந்த கடனை நீங்க தாங்க கட்ட வேணும். ஸ்டாலின் வாங்கின கடன் பூரா நான் உட்பட, மரியாதைக்குரிய டிடிஎல் உட்பட இங்க வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்கிட்டாரு ஸ்டாலின். நல்லா சிந்திச்சு பாருங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா இவர் எப்படி நாட்டை ஆண்டிருப்பார்? மீண்டும் இவர் இடத்துல இந்த தமிழகத்தை ஒப்படைச்சா இட நாடு தாங்குமா? எப்ப கடல்ல மூழ்கியாச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறது மிகப்பெரிய கடினம். அப்படி கடினமான சூழ்நிலை தான் இன்றைக்கு தேர்தல் வருது. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்க போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் தமிழகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கின அரசு வேண்டுமா? திறமையான செயல்பட்ட அரசாங்கம் தேவையா? வருமானமே இல்லாம ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடனை வாங்கி நாட்டு மக்களை கடன்காரனாக்குன அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்போ திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி
கூடுதலா வருவாய் வருது. கூடுதலா வருவாய் வந்து எதற்கு கடன் வாங்குறீங்க? புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்களா? கொண்டாந்துருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சட்டக்கல்லூரி இந்த மாவட்டத்திலையும் கொடுத்தோம். இந்த மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் சட்டக்கல்லூரியை கொடுத்தோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்பட்டது. இப்படி பல கல்லூரிகளை திறந்த அண்ணா திமுக ஆட்சியில அதுக்கு கட்டமைப்பு ஏற்படுத்தினோம். புதிய மாவட்டம் ஆறை தோற்றுவித்தோம். பல தாலுகா, பல கோட்டம் எல்லாமே அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். இப்படி ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா? ஒண்ணுமே கொண்டாடல. எல்லாம் கொள்ளையடித்தாங்க. இந்த ஆட்சியில கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். சொல்லுங்க, கலெக்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை. ஆக இப்படி மக்களை சுரண்டி மக்களிடையே இருக்கின்ற பணத்தை அபகரிக்கின்ற அரசு தேவையா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு அரிசி விலை கிலோ 30 ரூபா உயர்ந்து போச்சு. எண்ணெய் விலை 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்து போச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்ந்து போச்சு. ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவலைப்படல. இந்த உணவு பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதற்கென்று தனி நிதி ஒதுக்கிச்சிருந்தோம். அந்த நிதியின் மூலமாக எந்த மாநிலத்தில் விலை கம்மியாக உணவுப் பொருள் இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டண உயர்வு. அதோட வீட்டு வரி நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, கிராம வரை இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு. குடிநீர் வரி நான் வரும்போது சொன்னாங்க 900 ரூபாய் இருந்தது. அந்த குழாய் இணைப்பு, குடிநீர் இணைப்புக்கு 900 ரூபாய் 6000 ரூபாய் போட்டாங்க. ஒரு இணைப்புக்கு 6000 ரூபாய் போட்டிருக்காங்க. கிராமத்திலையும் இந்த குழாய் இணைப்பு, குடிநீர் இணைப்புக்கு கூடுதலா வரி போட்டிருந்த என்னிடத்தில் தெரிவித்தார்கள். ஆக 900 எங்க, 6000 எங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த நகராட்சியில குடியிணைப்புக்காக அதிமுக ஆட்சியில் 900 ரூபாய் இருந்தது ஒரு இணைப்புக்கு ஆண்டுக்கு. இப்போ ஆண்டுக்கு 6000 ரூபாய் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வசூல் பண்ணா இந்த அரசாங்கம் தேவையா? மக்களை காப்பாற்றுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு மனிதருக்கு உயிர் எப்படியோ நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம், விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி, குளம், குட்டை அனைத்தும் விவசாய பங்களிப்போடு அதை தூர் வாரப்பட்டு அந்த வண்டல் மண் விலையில்லாமல் விவசாய நிலத்துக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ 1 லோடு மண் அள்ள முடியுமா? மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வருவோம். விவசாயிகள் அங்கங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டையில துண்டல் இந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். அதே போல விவசாயி 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்கலாம். அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். எப்பொழுது போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். அதை ஷிப்ட் முறையில் இந்த ஆட்சியில் கரண்டை கொடுக்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த விவசாயி பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி. 2016 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது விவசாயி வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி. 2021 அதிமுக ஆட்சியில் 12200 கோடி தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல
தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. இது காரணம் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிடுச்சு. போதைப் பொருள் பல வடிவத்தில் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக நடக்குது. அதை இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள். அதனால இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியல. அதன் விளைவு குற்றச் செயல் அதிகரிச்சிருக்குது. இதனால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. இனிமேல் பாட்டியம்மாவை தனியாக விட்டுட்டு போக முடியாது வீட்டில். இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை திமுகவுக்கு ஏவல் துறையா இருக்குது. இன்றைக்கு காவல்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து காட்சியளிக்குது. அது காரணம் அரசியல் தலையீடு. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தலையீடு அதிகமா இருந்த காரணத்தால் சட்ட ஒழுங்கை காவல்துறை சரியான முறையிலே நிர்வகிக்க முடியாத காரணத்தில்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 4 1 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. இன்னைக்கு உதாரணத்துக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? இந்த கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தப்படும். அதோட இந்த தேனி மாவட்டம் சின்னமன்னூர் பகுதியில் பல்லாண்டுகளா நம்முடைய விவசாயிகள் பெரியாற்றில் இருந்து மின் மோட்டார் மூலம் குழாய் வழியா அந்த மேட்டு பகுதிகளுக்கு பாசனம் செய்திருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜேசிபி வச்சு அவருடைய பைப்பு லைன்லாம் உடைச்சிட்டு அந்த விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் இன்றைக்கு தரிசு நிலங்களாக மாறிவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா அந்த விவசாயிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த ஏற்கனவே எப்படி பைப் லைன் இருந்ததோ அதே போல பைப் லைன் அமைக்கப்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். ஏற்கனவே பாசன பரப்பு இருந்ததோ அது மீண்டும் பாசன பரப்பு ஏற்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும். அதே போல இந்த பகுதியில் வாழை அதிகமாக பயிரிட்டு இருக்காங்க, திராட்சை அதிகமாக இருக்குது. இந்த 2 மதிப்பு கூட்ட பொருளாக ஆக்கி நல்ல விலை கிடைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம். அதையெல்லாம் பாதுகாப்பதற்கு குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு, அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல, எந்த திட்டமும் கொண்டாடலின்னு. இந்த தேனி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். அதில் ஒரு சிலவற்றை தேனி அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் முல்லை பெரியார் அணை திட்டத்தை 136 142 உயர்த்தியது அதிமுக ஆட்சி. பெண்ணிக்கு வைக்கவர்களுக்கு லாயர் கேம்ப்ல நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் 4000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. போடி பொறியியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. வீரபாண்டி சட்டக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது. வீரபாண்டி அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் நான் முதலமைச்சர் இருக்கும் போது தான் கொடுத்தோம். ஆண்டிப்பட்டி மற்றும் போடி ஆகியவர்களில் தொழிற்பயிற்சி பள்ளி கொண்டு வரப்பட்டது. பெரியகுளம் மற்றும் வீரபாண்டியில் நர்சிங் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. உசிலம்பட்டி நகர் அந்த பக்கம். அதோட
18ஆம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. பிடிஆர் வாய்க்கால் மற்றும் தந்தை பெரியார் வாய்க்கால் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. கம்ப நகருக்கு லோயர் கேம்பிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. போடி நகருக்கு குரங்கணியிலிருந்து புதிய குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. தேனி நகருக்கு வைகை அணையிலிருந்து புதிய நீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வைகை அணையிலிருந்து வரசநாடு கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. போடி நகர், தேனி நகர், பெரியகுளம் நகர் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வீரவாணி சிப்காட் கொண்டு வரப்பட்டது. சின்னமனூர் நகரில் தீயணைப்பு நிலையம் கொண்டு வரப்பட்டது. கம்பந்தொகை பயிரிடை வகையில் தொண்டமன் அணை திட்டம் 110 கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு டெண்டர் நடைபெற்றது. திமுக ஆட்சி கிடப்பல போட்டது. அண்ணா திமுக ஆட்சியால் இந்த திட்டம் தொடர்ந்து நிறைவேற்றப்படும். அதே போல இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டம் நிறுத்தப்பட்டது. அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நிறைவேற்றப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பா வெளியிட்டிருக்கிறோம். அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இன்றைக்கு வரி அதிகமாகி போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா 2 சக்கரம் வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு 25,000 மானியத்தில் வழங்கப்படும். அதே போல நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். தற்போது நகர பேருந்தில் பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு அமைப்பில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்து கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக சிறு கடைகள் வைப்பதற்கு அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக கோரிக்கை வந்திருக்குது. என்னிடத்தில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமான அரிசியா வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, இனி ரேஷன் கடையில் நம்முடைய மக்களுக்கு வெளியில கடையில் மளிகை கடையில் வாங்குகின்ற அரிசி விட தரமான அரிசி வழங்கப்படும். அதோட இப்போ விலையில்லா அரிசி தான் வழங்குறோம். இனி அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதேபோல அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் ஏழைகள் ஜாதி மதம் கிடையாது. ஏழைன்னு இருந்தா வீடு இல்லாம இருந்தா அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் சொந்தமா நிலத்தை வாங்கப்பட்டு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், அருந்திதர் மக்கள், ஆதிரிடா மக்கள், அந்த மக்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களிடத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமா இடம் வாங்கி அற்புதமான வீடு கட்டி தரப்படும். அந்த மக்களுக்கு முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். அதோட நம்முடைய மாணவர்கள் பட்டம் படித்து வேலை வாய்ப்பிலே பதிவு செய்து வேலை கிடைக்காமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்த மாணவருக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும்.
இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். இந்த திட்டமெல்லாம் அதிமுக ஆட்சியுடனே செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, 297 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறோம். பெரும்பாலும் விவசாயிகளுக்கு நிறைய அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயம் நடந்தால் 2 லட்சம். அதே போல நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கும். பசு வீடுகள் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதுபோல நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். அதோட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகின்ற அனுமதி வாங்கி நடந்தால் அதுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அவர் அந்த விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்படும். அந்த பிரீமியம் அரசாங்கமே செலுத்தும். இவ்வளவு அதிமுக ஆட்சி வந்தா செயல்படுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை